ஹாய் கைஸ், நம்ம தமிழ் ரீச்சிங் ஒன் பஞ்ச் மேனில் சீசன் 2ல எபிசோட் 5 தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள பார்த்து வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க, இப்போ பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். மெட்டல் பேட்டோட கான்டாக்ட் கட் ஆயிடுச்சா? ஆமா, ஏ கிளாஸ் ஹீரோஸையும் அதுக்கு மேல இருக்கவங்களையும் நான் பேக்கப்க்கு கூப்பிட்டுருக்கேன். சென்டிகோரோ இருக்கிறதுலயே பெரிய வகையான மான்ஸ்டர். இதனோட த்ரெட் லெவல் டிராகன். இது ஒரு இயற்கை அழிவு மாதிரி. 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை விட இது ரொம்ப பெருசா இருக்கு. இதை தோக்கடிக்கிறதுக்கு நமக்கு போதுமான ஆட்கள் இல்லாம இருக்கலாம். கிங் ஏற்கனவே வேற ஒண்ணு கூட சண்டை போட்டுட்டு இருக்காரு. மத்த எஸ் கிளாஸ் ஹீரோஸ் என்ன பண்றாங்க? இங்க எமர்ஜென்சிஸ் கால் அதிகமா வருது. அட, என்ன நடக்குது இங்க? அதாவது இதுக்கு இன்னும் வளர்ந்துட்டு போகும்போது போற வழி இப்படி மறிச்சிடுச்சு. நம்ம எதுவும் பண்ணலனா மெட்டல் பேட் அவரும் போராடுறாரு எதிரா. ஒரு நிமிஷம் இரு. எஸ் கிளாஸ் ரேங்க் 6 மெட்டல் நைட். அட, மெட்டல் நைட் இங்க வந்துட்டாரு. அப்ப நமக்கு எதுவும் ஆகாது. இதுல இருந்து நம்ம மெட்டீரியல் எடுக்கலாம்னு வந்திருப்போம். எதுக்காக இங்க நின்னுகிட்டு இருக்கீங்க? வெப்பன் டெஸ்ட் ஒண்ணும் பாக்குற விஷயம் இல்ல. இங்க இருந்து கிளம்பி போங்க. ஒரு விரிசல் கூட இல்லையா? பயாலஜி படி பார்க்கும்போது இதோட தோல் ரொம்ப வலிமையா இருக்கு. வேணும் நினைப்பிய அது இன்னமும் நம்ம பின்னாடியா வந்துகிட்டு இருக்கு. நான் அதுகிட்ட இருந்து நாம தப்பிச்சிட்டோம் தான் நினைக்கிறேன். மெட்டல் பேட்டுக்கு எதுவும் ஆகாம நல்லா இருப்பாருன்னு நினைக்கிறேன். எங்க கிட்ட இருந்து தப்பிச்சிட்டு நினைச்சிட்டீங்களா ஹீரோஸ்? அவங்க ஏன்னா ரெண்டு வந்துனே பேரையும் என்கிட்ட இருக்கீங்க. விட்டுட்டு போங்க. மான்ஸ்டர்ஸ். சரி, சென்டிச்சோரோவை எதிர்த்து மெட்டல் பேட் சண்டை போடுறாங்கன்னு நியூஸ்ல சொல்லிக்கிட்டு இருந்தாங்களே, அவன் எங்க இருப்பான்? இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருப்பான்? இது வரைக்கும் இந்த மாதிரி நடந்ததே இல்ல. த்ரெட் லெவல்ல இருக்கிற டீமனும் அதுக்கும் மேல எல்லாமே threat level ல வந்து- இருக்கிற மான்ஸ்டர்ஸ் எல்லாருமே அடுத்தடுத்து நம்ம சிட்டிக்கு வந்துகிட்டு இருக்காங்க. நம்ம ரெஸ்பான்ஸ் டீமால இதை எதையுமே சமாளிக்க முடியல. ஏற்கனவே ரொம்ப டயர்ட் ஆயிட்ட மாதிரி தெரியுது. உன்னோட உண்மையான சக்தியோட சண்டை போடணும்னு நினைச்சேன். ஆனா இந்த வேலை சீக்கிரமா முடிஞ்சிரும் போலயே. அப்படியே தெரிஞ்சு ஐயோ எப்பா நின்னது பாத்தியா? போயிடுச்சு. அதுவும் இல்லாம நீ ரொம்பவே சோர்ந்து போயிருக்க. அதோட உன்னோட ஒரு கடிக்கதான் போறாரு. அப்படி இருந்தும் செம்மையா பண்ணாருடா. ஹீரோன்ற ஆணவமா. Swings are coming faster. More powerful too. That shouldn't be possible. மட்டும் பொழந்துருக்கோம். But that's exactly what's happening. இது டயர்டா உங்களுக்கு. சேமா இருக்க மாதிரி இருக்கு. ஒவ்வொரு அடி அவன் வாங்கும் போது, இடி ஒவ்வொரு மாட்டிக்கா? காயம் ஏற்படும் போது அவன் ரொம்ப பலசாலியா மாறிக்கிட்டு இருக்கான். அடிக்கடிக்க புரிஞ்சுக்கிறதே கஷ்டமா இருக்கே. சரி, அதை விட்டு தள்ளு. இதுதான் சண்டை போறதுக்கான உத்வேகம்னு சொல்லுவாங்க. என்ன சொன்ன? இப்போ மோதுவோமா ஹீரோ ஹண்டர்? சீக்கிரமா, அடுத்து நான் சென்டிபீட் கிட்ட வேற சண்டை போடணும். இன்னும் இவன் முடிக்கலையா? உன்னோட இந்த சண்டை போடுற உத்வேகம் இன்னும் எவ்வளவு நேரத்துக்கு இருக்கும்? நான் உன்னோட விளையாட்டை விளையாடுறேன். கிரிக்கெட் ஆடுறாங்க. Over here. You jackass. I got a personal rule to never let muggers or hero hunters off the hook. I'm gonna take that rotten spirit of yours and pound it into shame. Swinging a miss. மேல அடியே பட மாட்டுது தட்டு. இவ்வளோ வச்சும் தாங்குறாரு. அவன் இவ்வளோ வச்சு எஸ்கேப் ஆயிடுறான். Keep swinging that thing around till you're dead. Till I'm dead. And nobody got time for that. Till I win. Killer move. Fighting spirit brutal tornado. Cause I'm so scared of இப்போ spinning. போனாலே அடிதான். Hate to break it to you. பேட்டு கண்ட இடத்துல போடும் போல. Kid stuff. அதையும் தடுக்கிறாங்க. ஐயோ பூரா வரல சண்டை போற மாதிரி இருக்கு. Finally, and stay down this time. Tank Top Master and Metal Bat were both nothing but muscle heads. Against a human martial artist, they have no way to compete. Taking down the Hero Association might be easier than I thought. என்ன நடக்குது? கை நடுங்கு.
இந்த ரவுடி கிட்ட இவ்வளவு சக்தி இருக்குன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நல்ல வேளை அவன் என்ன பிடிச்சு வச்சிருந்தா எனக்கு தான் பிரச்சனை ஆயிருக்கும். நீங்க ரொம்ப கெட்டவர். இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? அம்மா அவர் யாரு? உன்னோட குட்டி தங்கச்சியா? இதுதான் பேசினாரே. உனக்கு கிடைச்ச ஒரு சான்ஸையும் தவற விட்டுட்ட. கவலையே படாத, உன்னோட கஷ்டத்துல இருந்து நான் கூப்பிட்டேன். நிறுத்துங்க. நான் கூட இருக்கும்போது எங்க அண்ணன் எந்த சண்டையும் போட மாட்டேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கான். அதனால நீங்க ரெண்டு பேரும் இப்ப சண்டை போட கூடாது. என்ன? இந்த சண்டை முடிஞ்சு போச்சு. உங்க குடும்பத்துல இருக்க ரூல்ஸ நான் எதுக்காக ஃபாலோ பண்ணணும் குட்டி பொண்ணே? நான் சொல்றத நீங்க கேட்க மாட்டீங்களா? அப்படின்னா சரி, எனக்கு வேலை நிறைய இருக்கு, நான் கிளம்புறேன். இவன் கூட இப்படி இருந்து டைமை வேஸ்ட் பண்ண நான் விரும்பல. ஆனா போய் என்ன ஒண்ணுமே புரியல. சண்டைய முதல்ல ஆரம்பிச்ச இப்போதைக்கு நீ உயிரோட இரு மெட்டல் பேட். என்ன? விடுங்க அண்ணா, வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம். இங்க மான்ஸ்டர் இருக்கான். அட ஆமால அவரோட பையன் ஆபத்துல இருக்காங்க, நான் உடனே போகணும். ஐயோ அத மறந்துட்டனே. நிமிஷம் இருங்க, நீங்க அங்க போக கூடாது. நீங்க அங்க போனீங்கன்னா உங்களை கொன்றுவாங்க. நீ பேசாம வீட்டுக்கு போ ஜன்கோ. உன்னால திருத்தவே முடியாது. நல்ல தங்கச்சி. ஐயோ என்னாச்சுன்னா பலமா அடிச்சிட்டேனோ? அந்த அடிக்க வந்துட்டாரா? என்னடா இது? நமக்கு கிடைச்ச செய்திப்படி இவன் தான் அந்த ஹீரோன்றா. மனுஷனை விட கொஞ்சம் நல்லா தான் சண்டை போடுறான். ஆனா அந்த ஹீரோவோட கதையை முழுசா முடிக்கலையே. அப்படிலாம் இல்ல, இவனை கண்டிப்பா வேற ஒரு விஷயத்துல யூஸ் பண்ணிக்கலாம். சரியா ஹைட்ரோ ஜெலிஃபிஷ்? மெட்டல் பேட்டோட குட்டி தங்கச்சியா? இவளையும் நம்ம மத்தவங்க மாதிரி கடத்தி வச்சிடலாம். ஏய் இங்க பாரு, என்னடா மாஸ்டர் நீதான் அடிச்சா? என்ன இவ்வளவு நாளா கண்காணிச்சுக்கிட்டு இருந்திருக்கிற. இதுல இருந்து தப்பிச்சிட்டியா? ஒரு நிமிஷம் ஹீரோ ஹண்டர். ஒருத்தருக்கு எதிரா ரெண்டு பேரா? நாங்க உன்னோட எதிரிங்க கிடையாது. இத வாங்கிக்கோ, இது உனக்கு கண்டிப்பா ரொம்ப பிடிக்கும். மான்ஸ்டர் அசோசியேஷன் என்ன அடிப்பானுங்கன்னு நினைச்சேன். நீ ஏன் எங்க கூட வரக்கூடாது? நாங்க இருக்கிற இடத்துக்கு உன்னையும் கூட்டிட்டு போறோம். எனக்கு இதுல விருப்பம் இல்ல, இங்க இருந்து போயிடுங்க. நீ பண்ணதை நான் பார்க்கலன்னு நினைச்சுக்கிறேன். ஆனா ஞாபகம் வச்சுக்கோ, நம்ம கண்டிப்பா ஒரு நாள் சந்திப்போம். அதுவும் நீ இந்த மாதிரி ஹீரோஸை தொடர்ந்து வேட்டையாடிக்கிட்டே இருந்தேன்னா கண்டிப்பா ஒரு நாள் பாப்போம். நாங்க உன்னை ரோல் கண்காணிச்சுக்கிட்டே பண்ணிட்டா இருக்காங்க. அப்போ ஹீரோ சிவ இருக்கிறான், வில்லன் கூட சேரல. என்ன ஒரு ஏமாற்றம். என்னோட மோகி பஞ்சால இவனுக்கு எதுவும் ஆகல. என்னோட பைன் கேனனும் தான். பைனாப்பிள் உனக்கு நான் 5 பாயிண்ட்ஸ் தரேன். போகி கட்க்கு 2 பாயிண்ட்ஸ். அதுவும் 100 பாயிண்ட்ஸ்க்கு இவ்வளவுதான் வாங்கியிருக்கீங்க. மொத்தத்துல 2 பேருமே ரொம்ப பலவீனமா இருக்கீங்க. நான் இங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் உங்களுக்கு தெரியுமா? இந்த கடைசி சண்டைக்காக என்னோட உடம்பையும் என்னோட கொம்பையும் அந்த அளவுக்கு ட்ரெயின் பண்ணி வச்சிருந்தேன். என்ன ஏமாத்திட்டீங்க நீங்க. ரைனோ ரெஸ்லர், அந்த 2 பேரையும் கொண்டு வாங்க. நாம இங்க இருந்து கிளம்புறோம். என்னது? நாம மெட்டல் லைட்டோட சேர்ந்து சண்டை போடலையா? இல்ல, அது வெறும் ரிமோட்டை வச்சு கண்ட்ரோல் பண்ற ஒரு ட்ரோன் தான். அது மட்டும் இல்லாம யுத்தத்துல இது ஒண்ணும் கடைசி நாள் கிடையாது. தனியா நின்னு ஒண்ணும் சண்டை போட வேணாம். அப்படிலாம் சரி. இந்த 2 அதுக்கு மனுஷனுங்களையும் plan நான் பண்றாங்க. எடுத்துட்டு வரணுமா? வேணாம், அந்த குட்டி பையன் மட்டும் போதும். இத நிறுத்துங்க. மெட்டல் பெட் நம்ம மேல வச்சிருக்க நம்பிக்கையை காப்பாத்தணும். அதுக்கு முன்னாடி நீங்க எங்களை கொல்லணும். இன்னும் ஃபர்ஸ்ட்னா டார்கெட் வைக்கிறேன். செத்து போங்க. நான் பண்ணத பாத்தியா ஃபீனிக்ஸ் மேன்? இத பார்த்துட்டு இவங்க எல்லாரும் எனக்கு என்ன த்ரெட் லெவல் கொடுக்க போறாங்க? யாருக்கு தெரியும்? சென்டிச்சோரோ, நம்ம வேலை முடிஞ்சது. இங்க இருந்து கிளம்புறதுக்கான நேரம் வந்துருச்சு. அண்டர் கிரவுண்ட்லயே எஸ்கேப் ஆகுற, நீ என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. உன்னை உயிரோட விட மாட்டேன். நம்ம எல்லாத்தையும் பண்ணிட்டோம். கடைசி யுத்தத்துக்காக காத்திருக்கணும். அத கொன்னுடுங்க. ஹெவி காங் தோத்து போயிடாதீங்க. அடச்சா, இன்னும் பேக்கப் வரலையே. அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? நீ ஏ கிளாஸ் ஹீரோவா? என்னோட த்ரெட் லெவலை இன்க்ரீஸ் பண்றதுக்கு நான் இன்னும் எத்தனை ஏ கிளாஸ் ஹீரோஸோட தலையை எடுத்தேன். இந்த ஸ்டண்ட் வச்சு கூட ஒண்ணும் பண்ண முடியலையே. என்னால எதிர்த்து நிற்க முடியல. எனக்கு இன்னைக்கு மோசமா இருக்கு. A class hero லைட்னிங் கெஞ்சி இந்த டீமன் ஸ்டைல்ல வந்து அந்த மாதிரி இருக்கு. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இதோட கொடூரமான மான்ஸ்டர்ஸ் மத்த சிட்டில பாத்துட்டு இருக்காங்க. அட கடவுளே, இங்க என்னதான் நடந்துகிட்டு இருக்கு?
ஹீரோ நீ உள்ள உட்கார்ந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என்னமாடா இந்த போட்டி நடக்குது வெளியே அவ்வளோ பேர் கலாம் நடக்குது. திரும்படா சரங்கோ. சரி ஓகே நாம இப்ப போலாம். லேடீஸ் அண்ட் ஜென்டில்மேன், அப்பாங்களா அப்படி நடத்துறாங்க. காக்க வச்சிட்டோம். இப்போ சூப்பர் ஃபைட் 22 ஓட காம்படிட்டர்ஸ் நம்ம அரேனாவுக்குள்ள வந்துகிட்டு இருக்காங்க. இப்போ நாம முதல்ல பாக்குறது முதல் முறையா சண்டை போட போற A கிளாஸ் ரேங்க் 19 ஹீரோ லைட்னிங் மேக்ஸ். இவரோட ஃபைட்டிங் ஸ்டைல் ஹைப்பர் கராட்டே போறேன். லைட்னிங் ஃபாஸ்ட் அட்டாக் யூஸ் பண்ற ஒரே ஃபீமேல் ஃபைட்டர் ரிங் அவங்க பாம்பல் பிஸ்டோட வந்திருக்காங்க. ஆரம்பிக்கலாமா? அடுத்ததா தி வே ஆஃப் ட்ரூவல் ஸ்கூல்ல இருந்து வந்த பென் பாஸ். இவங்களோட சேர்ந்து டாப் 4 காம்படிட்டர்ஸ். இவர் எதிரிகளை வெறும் கையாலேயே எங்க வேணாலும் அடிப்பாரு. ஹீரோ ஐயோ தெரியும். லோவஸ்ட் ரேங்க் நீ சொல்லியே ஆகணுமா? இது மாதிரி நிறைய பேர் இங்க வந்திருக்காங்க. சூப்பர் கண்டக்டர் பாடி வச்சிருக்கிற வோல்டேன் ஆஃப் தி ஃபிஸ்ட் ஆஃப் தண்டர் பசுசோ, நியூக்ளியர் ஃபிஸ்டோட மாஸ்டர் பசுசோ, மினி ஃபிஸ்ட் ஸ்டைல்ல வச்சிருக்கிற கேட்லைன், ஜென்டில் செல்ஃப் டிஃபென்ஸ் வச்சிருக்கிற ஹமுகுச்சி, சன்ஃப்ளவர் எனர்ஜில இருந்து வந்திருக்காரு. ஜெயண்ட் மதர் கில்லிங் டெக்னிக் வச்சிருக்கிற தேவ், சைக்கோ அனலிட்டிக் மார்ஷல் ஆர்ட் மாஸ்டர் லோஜி, ஸ்பைஸ் பிஸ்ட் ஸ்கூல்ல இருந்து வந்திருக்கிற மின்டாய், ஜாக்குமன் ஜிகோ ப்ரோ ரெஸ்லர், சோசன் ஒன்ல இருந்து வந்திருக்கிற ஜோஸ், ஃபிஸ்ட் ஆஃப் ஃப்ளோயிங் வாட்டர் கிரஸ்ட் ராக்கோட முன்னாள் மாணவர், சவுல் ஃபேஸ் கெம்போவோட மாஸ்டர் சோர்ஃபேஸ். எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. 7வது முறையா இங்க வந்திருக்கிற எப்பவும் விட்டு கொடுக்காதவர் இந்த முதல் சண்டையில ஜெயிப்பாரா? டேக் தி பிளன்ஜ் டு ஃபிஸ்டோட மாஸ்டர் ஜாக்கோ. இதுல ஜெயிச்சிட்டு என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் போய் நான் ப்ரப்போஸ் பண்ணுவேன். இதுக்கு அடுத்து அவர் எழுதினதை நான் சொல்றேன். ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்ல என்னோட தலையை மட்டும் விட்டுருன்னு சொன்னவர் உண்மையாவே இவர் சண்டை போட தான் வந்திருக்காரா? ஃபிஸ்ட் ஆஃப் செல்சர், வாட்டர் ஆன் தி ராக், சரங்கோ. அதுக்குள்ள ஏன் இப்படி பண்றானுங்க? இங்க தவளை கைவிங்க பாருங்க. ஜெனோஸ் தானே இந்த சண்டைக்கு ஒரு ஃபேனா? நம்ம டோர்னமெண்ட்லயே ரொம்பவும் ஸ்ட்ராங்கான போட்டியாளர். இதுவரைக்கும் 2 சாம்பியன்ஷிப்பை வாங்கி இருக்காரு. இதுவரைக்கும் நடந்த சண்டையிலேயே அதிக பாயிண்ட்ஸ் எடுத்தவர். ஆனா நான் எப்பவுமே சீரியஸா சண்டை போடுறது இல்லன்னு சொல்றவர். ஹெல் கில்லிங் ஜுட்சுவோட மாஸ்டர் நம்ம டைலாக் யூஸ் பண்றாரு. சாம்பியன்ஷிப்ல தான் உண்மையான வெற்றியாகி இருக்கு. அடுத்ததா அளவில்லாத சக்தியை தன்வசம் வச்சிருக்கிறவரு. கடந்த 7 டோர்னமெண்ட்டுக்கு அப்புறம் இப்பதான் வராரு. இதுவரைக்கும் 4 சாம்பியன்ஷிப் வாங்கின லெஜெண்ட் கார்பல் ஃபிஸ்டோட மாஸ்டர் சூரியோ. கடந்த 3 வருஷமா நிறைய ஊர்களுக்கு போய் சுத்தி பார்த்துட்டு வந்திருக்காரு. இவரோட நோக்கம் இந்த பிரைஸ் மணியை ஜெயிக்கிறது தான். பயங்கர ஃபேமிலி. ஜெயிக்க முடியுமா? ஆனா இந்த போட்டியில பாக்குசான் கலந்துருக்காரு. அப்ப இவன் தான் சூரியுவா? அப்போ நான் இவனை கொன்னுட்டா இவங்க எல்லாரும் என்ன ஸ்ட்ராங்கான ஹீரோன்னு ஒத்துக்குவாங்க. அவன் என்ன பாக்குறத உணர முடியுது. ஆனா நான் சண்டை போட நினைக்கிறது கடைசி டோர்னமெண்ட்ல ஜெயிச்ச சாம்பியன் கூட தான். அப்ப இருக்காரு உங்களுக்கு. நான் ஒருத்தங்க எனக்கு ஏத்த மாதிரி தான் என் எதிரி இருக்கணும். இவங்க தான் உங்க 18 கண்டஸ்டன்ட்ஸ். சூப்பர் ஃபைட் 22 நாம ஆரம்பிக்கலாம். ரெடியா இருங்க. மூச்சு நல்லா இழுத்து விடும். மூச்சு நல்லா இழுத்து விடு. நான் நல்லா இருக்கேன். நான் வயசானவரு. பயமா இருக்கோ? வயசானவன்னு கூப்பிடாத. நான் டோஜோல வேணா பெரிய ரேங்க இருக்கலாம். ஆனா என் வயசு 20. என்ன விட சின்னவனா? ஏய் இங்க பாரு. யாருமே கேள்விப்படாத ஸ்டைல நீ வச்சிருக்கியாமே. உன்னை பார்த்தா கத்துக்குட்டி மாதிரி இருக்கு. உன்ன மாதிரி முட்டாளுக்கு மார்ஷல் ஆர்ட்ஸ் கிடையாது. ஒழுங்கா இங்க இருந்து போயிடு. அப்படி இல்லைன்னா உன்னை பூச்சி நசுக்கிற மாதிரி நான் நசுக்கிடுவேன். பதில் எதுவும் சொல்லலையா? உன்னோட பெல்ட்டை கூட உனக்கு ஒழுங்கா கட்ட தெரியல. நீ எதுவுமே கத்துக்கவே இல்லையா? ரொம்ப மோசம். அடுத்த மிக்ஸ்டு மார்ஷல் ஆர்ட்ஸோட உச்சக்கட்டமே சூப்பர் ஃபைட் தான். இந்த இடம் உன்ன மாதிரி கத்துக்குட்டிக்கு கிடையாது. இவன் ஃபிஸ்ட் ஆஃப் ஃப்ளோயிங் வாட்டர் கிரஷ்ட் ராக்கோட ஸ்டூடெண்ட் தான். யாரு இவனா? அப்படியா? அந்த ஸ்கூலோட தரம் எப்ப இவ்வளவு கீழே போச்சு? என்ன சொன்ன? இப்ப நடக்க போற இந்த டோர்னமெண்ட்க்கு பாங் தான் சீஃப் ஜட்ஜா வர போறான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா கடைசி நேரத்துல எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிட்டாரு. மாஸ்டர் பாங் வரலையா? ட்ரெஷர் ஆஃப் த மார்ஷல் ஆர்ட்ஸ் வேர்ல்ட் அவங்களோட டோஜோவையும் சிஷ்யர்களையும் விட்டுட்டாங்க. அப்பதானே ஹீரோ மாதிரி நடிக்க முடியும். வந்ததுல இருந்து அதிகமா பேசிக்கிட்டு இருக்க. உனக்கு ஏன் கோபமே வர மாட்டேங்குது? என்ன தாத்தா? நான் தான் வெளியில வந்துட்டேனே. நீ கடைசி வரைக்கும் ஸ்டூடெண்டா இருந்தவன் தானே? ஓ அப்படியா? ரொம்ப சந்தோஷம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன பேசணுமோ பேசட்டும். விடுங்க. என்னது? நான் ஒன்னும் இங்க ஆர்கியூ பண்றதுக்காக வரல. என்னதான் காலி பண்ண போறேன்னு சொல்றல, கேக்குறதுக்கும் சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா என்ன பாக்குறதுக்கு தான் பலவீனமா இருக்கான். நீ சொன்னது சரிதான். அவன் அப்படிதான் இருக்கான் சாராங்கோ. கறி கடையில கறி வெட்டுற மாதிரி உன்னை வெட்டுறனா இல்லையான்னு பாரு. காரோவை பின்தொடர்றத பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா நம்ம முன்னாடி வருவான்னு நீ நினைக்கிறியா? இவன் ஏன் இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கிறான் தெரியலையே. நீங்க தேடி போக மாட்டீங்களா? அவனா வர வெயிட் பண்ணுவீங்களா? இருக்கிற A கிளாஸ் பின்னாடி யாரோ வர்ற மாதிரி இருக்கு. யாரது? அப்ப நம்ம அங்க போலாம்.
நான் டிமோனிக் புகலிஸ்ட் இந்த சிட்டியை அழிக்கிறதுக்காக வந்திருக்கேன். கடைசியா இது காரம் இல்லையா? இந்த பிரச்சனையை என்கிட்ட விட்டுருப்போம். சில்வர் ஃபேங், சரியான நேரத்துல தான் வந்திருக்கீங்க. நாம 2 பேரும் சேர்ந்து அவனை எதிர்ப்போமா? ஆமா, நீ அந்த எஸ்எஸ் ஹீரோ தானே? எனக்கு தெரியும். நீ தான் அந்த ஃபேமஸான மார்ஷல் ஆர்டிஸ்ட். நான் மனுஷனா இருக்கும்போது நானும் பெரிய மார்ஷல் ஆர்டிஸ்ட் தான். ஆனா லீகலா நடக்கிற மேட்சஸ் எனக்கு எதுவும் பத்தல. இந்த மாதிரி நான் பார்த்த எல்லாத்தையும் அழிக்கணும்ன்ற தூண்டுதல் தான் என்ன இப்படி மான்ஸ்டரா மாத்தி இருக்க. அடேங்கப்பா, இந்த மாதிரி அவன் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம அவனை கண்டுபிடிச்சே ஆகணும். சரி மக்களே, இந்த போட்டியோட முதல் மேட்ச் துவங்க போகுது. மேட்ச் வெர்சஸ் ரிங் ரிங் ஆரம்பிக்கலாம். ரிங் ரிங் இப்ப தாக்க போறாங்க. ஒரு சாட்டியால இவ்வளவு பவரை உருவாக்க முடியுமா? என்ன விட உனக்கு 100 வயசு கம்மி. சூப்பர் எஸ் எழுத்து நிக்க உனக்கு வயசு பத்தாத. ஒண்ணுத்துக்கும் உதவாத பரிதாபமான ஹீரோஸ் தானே. லாஸ்ட்ல பெஸ்ட்னு சொன்னாங்க, சீக்கிரமா தோத்துட்டா. ரொம்ப நேரத்துக்கு சண்டை போட மாட்டாங்க போலயே. சரி இருக்கட்டும், இங்க என்ன நடந்ததுன்னு போய் எல்லார்கிட்டயும் சொல்லுங்க. மாபெரும் வீரனான ஹெவி காங்க தோக்கடிச்சது இந்த கிரேட் மார்ஷல் கொரில்லான்னு போய் சொல்லுங்க. யார் அடிக்கிறா? என்ன நடக்குது? இதெல்லாம் எப்போதான் முடியும்? உன்னால தப்பிக்க முடியாது. ஜெயிக்க முடியல. பிரமாதம். சரியான ஆளுங்க கூட இருந்தா எங்களை மாதிரி த்ரெட் லெவல் டைகர்ஸ் உங்களை மாதிரி A கிளாஸ் ஹீரோவையும் ஈஸியா தோக்கடிச்சிட முடியும். எனக்கு தெரிஞ்சு நம்ம யாரும் ஒளிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். சிட்டி டபிள்யூல ஹெவி காங்க தோக்கடிச்சிட்டாங்கன்னு நியூஸ் வந்திருக்கு. நம்மளால மெட்டல் பேட் மெட்டல் நைட்டையும் தொடர்பு கொள்ள முடியல. சிட்டி ஐல இருக்கிற மேமத் கிரியேச்சர் பில்டிங்கை சாப்பிட்டுட்டு வாழ்ந்துகிட்டே இருக்கு. அதோட உருவத்தை வேற மாத்திக்கிட்டே இருக்கு. இது நாம இப்படியே விட முடியாது. விஷவாயு சிட்டி ஓயில இருக்கிற மான்ஸ்டர் நியூரோடாக்சின்ஸை பயன்படுத்தி ஹீரோஸை செயலிழக்க வைக்குது. என்ன பண்றது? மான்ஸ்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. இது இப்படியே போய்கிட்டு இருந்தா நம்ம எல்லாரும் மொத்தமா அழிஞ்சிடுவோம். 2 பக்கத்தை பார்க்கும்போது மனுஷங்க நம்ம திறமைய குறைச்சி எடை போட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம நினைச்சதை விட ரொம்பவே பலசாலியா இருக்கும். அதே மாதிரி நான் நினைச்சதை விட மனுஷங்க எல்லாருமே பலவீனமா தான் இருக்காங்க. நிறுத்து, என்ன விட்டுடு. உனக்கு என்னாச்சு? டார்க்னஸ் பிளேட் என்னோட சாட்டியை வச்சு யாருக்காவது தண்டனை கொடுத்தானா அவங்களுக்குள்ள ஸ்பெஷல் ஸ்டிமுலஸ் உருவாகி என்னோட லவ் ஸ்லேவ்ஸ் எல்லாத்தையும் நிறுத்து. என்னோட காதல் மேல ஆசைப்பட்டீங்கன்னா உங்களோட கடைசி நிமிஷம் வரைக்கும் சண்டை போட்டாகணும். நீங்க எல்லாரும் என் அன்புக்கு கட்டுப்பாடு இங்க நிறைய பேர் வந்திருக்காங்க. த்ரெட் லெவல் டீமனால இவ்வளவு பண்ண முடியுமா? இருந்தாலும் பரவாயில்ல. உன்னை தோக்கடிச்சுன்னா அவங்க உன்னோட கண்ட்ரோல்ல இருந்து வெளியே வந்துருவாங்க. அவங்கள காப்பாத்தினதுக்கு அப்புறம் எனக்கு கீழே தான் வேலை பார்ப்பாங்க. கேக்குறதுக்கு நல்லா இருக்குல்ல? எனக்கு தெரியும். உன்னால எங்க கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. அப்படியா? என்னோட உணர்வுகளோட விளையாடாம இருந்தா சரிதான். அப்படி பண்ணி மேக்ஸோக்கும் ரிங் ரிங்குக்கும் நடுவுல நடந்த சண்டை சீக்கிரமாவே முடிஞ்சிருச்சு. அவர் சண்டை போடுற விதம் ரொம்ப பலமா இருக்கும்னு எல்லாரும் சொல்லிருக்காங்க. என்னதான் இவரு லோ சீட்ல இருந்தாலும் ஒரு லேடி ஆப்போனன்ட் கூட சண்டை போட்டு எந்த காயமும் இல்லாம அடுத்த ரவுண்டுக்கு போறாரு. எனக்கு காயம் ஏற்படலன்னு நான் சொல்லவே மாட்டேன். அவன் ஷூஸ்ல இருக்கிற கன் பவுடரை யூஸ் பண்ணாமலே வின் பண்ணிட்டான். சரி, இந்த லோ சீட் ரேங்க்னா என்னது? லோ சீட் ரேங்க்ல இருக்கிறவங்களாம் அந்த அளவுக்கு சண்டை போட மாட்டாங்க. இவங்க எல்லாரையும் கஷ்டமான மேட்ச்ல விட்டு ஜெயிக்க விடாத மாதிரி பண்ணுவாங்க. அப்படியா? அப்ப நம்மளே விட அவன் பலவீனமானவன் சொல்றியோ? பார்த்தாலும் அப்படிதான் தெரியுது. யாரெல்லாம் மார்ஷல் ஆர்ட்ஸை விட்டுட்டு ஹீரோவாக விரும்புறாங்களோ அவங்கள சுலபமா தோக்கடிக்க முடியுமான்னு தான் பார்ப்பாங்க. அப்போ பாங்கு மாஸ்டர் பேங்க் தனித்துவமானவர். அது மட்டும் இல்ல, நீயும் லோ சீட் ரேங்க் தான் சராங்கோ. என்னது? சரிதான், ஓகே கொடுங்க. அப்ப அந்த 2 கார்னர்ல இருக்கிறவங்க ஸ்ட்ராங் கிடையாது, நான் பலவீனமானவன் நினைச்சுக்கிறாங்க. இல்ல, அவங்க 2 பேருமே ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்க தான். உங்ககிட்ட சண்டை போட்டதுக்கு அப்புறம் அடுத்த சாம்பியன்ஷிப் கண்டஸ்டன்ட் பாக்குசான் தான். அது சரி. இந்த பிராக்கெட்ஸ் படி பார்க்கும்போது உன்னையும் தோக்கடிச்சிடலாம் போலயே. இப்போ 2வது சுற்றுல டக்கோஸ் வெர்சஸ் சராங்கோ சண்டை ஆரம்பிக்க போகுது. நீ என் கையால சாக போற.
முடிஞ்சு. இவரோட ஒரே அடியில ஜாக்கோஸ தோக்கடிச்சிருவாரா? சராங்கோ தான் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காரா? என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஜாக்கோ கிட்ட என்ன தெரியல. எதுக்கு இவ்வளவு வாய்? இத்தனைக்கும் அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட ப்ரப்போஸ் பண்றதுக்காக அவங்கள இங்க கூப்பிட்டிருந்தாரு. ஐயோ எல்லாமே தவிடு பொடி ஆயிடுச்சு. ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமோ? ஒரு லவ் பட பிரிச்சியடா. எங்க கிட்ட வந்திருக்கு. இதன்படி பார்த்தா அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் இங்க வரவே இல்ல. தப்பிச்சிட்டாரு. நல்ல வேலை. இந்த விஷயத்துல என்ன நல்லது இருக்கு? நான் நினைச்ச மாதிரி தான் இப்ப நடந்திருக்கு. இப்படியே போய்கிட்டு இருந்தா டோர்னமெண்ட்டும் முடிஞ்சிடும். மாஸ்டர் உண்மையான மார்ஷல் ஆர்ட்ஸ்னா என்னன்னே தெரியாம இருந்துருவாரு. ஜாக்கோ அவனை அடிக்க வந்த விதம் அந்த அளவுக்கு மோசமானதா இல்ல. ஃபைனல்ஸ்ல நான் யாரை எதிர்த்து சண்டை போட போறேங்கிறது எனக்கு இப்ப தெரிஞ்சிருச்சு. இந்த எபிசோட்லையுமே எனக்கு மெட்டல் பேட் தாங்க ஹைலைட்டாக தெரிஞ்சார். ஏன்னா மனுஷன் வேற ரகமாக இருக்காரு. இவன் காரோ நம்ம எந்த அளவுக்கு பார்த்துருக்குமோ அதே ஈக்குவலாக அவரும் டஃப் குத்துனுக்கும் போது எப்படி இருக்கும். இவன் என்னன்னா எவ்வளோ அடித்தாலும் தப்பிச்சிடுறான், எல்லாத்தையுமே டாஜ் பண்ணுறான். அவர் என்னன்னா அடி வாங்க 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 ஸ்ட்ராங் ஆகினே போயின்னுக்கிறாரு. காரோவே ஒரு நிமிஷம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இந்த ஃபைட் போயிருந்தா இது முடிஞ்சே இருக்காதுன்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ பயங்கரமாக இருந்தது. பட் குறுக்க தங்கச்சி வந்து எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடுச்சு. ஸோ இது நல்லா போயிட்டு இருந்தது. தங்கச்சி வந்தது, அது முடிஞ்சிச்சு. அது என்ன கதைனே எனக்கு புரியல. அது தங்கச்சி மட்டும் கொஞ்சம் அடங்குறமா இருந்தது. அப்புறம் அந்த சைடு பொறுப்புன்னு ஆமாம்ல அதை மாந்துட்டோன்னு போனார். சும்மா தட்டுனது விழுந்துச்சா இல்லை வந்து ஏற்கனவே கூட போட்ட ஃபைட்டில் டயர்டாகி விழுந்துட்டாரா மயக்கம் போட்டு என்னன்னு எனக்கு புரியல. இல்லை நம்ம வந்து தங்கச்சிங்க சும்மா அடிச்சா கூட விழுந்த மாதிரி ஒன்று ஆக்டிங் பண்ணுவோம்ல, அவ்வளோ வலிமையாக காட்டுறதுக்கு அந்த மாதிரி பண்ண மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஆனால் நேற்று எபிசோட் பார்க்கும்போதே எனக்கு தோணுச்சுங்க காரா பற்றி ஒரு விஷயம். ஆனால் நேற்று சொல்ல மறந்துட்டேன். என்னென்னா காராவுக்கு வந்து மான்ஸ்டருக்கும் சப்போர்ட் கிடையாது, ஹீரோவை அடிக்கணுங்கிற ஒரு தாட் இருக்கிறான். அவனுக்கு எப்படின்னா நான் மான்ஸ்டராக இருக்கணும், நான் மான்ஸ்டராக இருந்து ஒரு பெரிய இதாக இருக்கணுமே தவிர அவன் அந்த பக்கமும் சப்போர்ட் கிடையாது, இதுவும் அது பண்ணுறது கிடையாதுன்றது நேற்று தோணுச்சு. ஆனால் சொல்ல மாறேன்ட்டேன். இல்லை இப்போது மெட்டல் பேட் வந்து ரொம்ப பொறுப்பான ஒரு ஆள் இல்லையா. இப்போ இந்த சைடு இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது தங்கச்சி தோற்றுக்கூடாதுன்னு மயங்கி வந்துருப்பாருன்றது ஏற்றுக்க முடியல. ஸோ இது வேற மேபி அவன்கிட்ட ஃபைட் போட்டனால மயங்கி வந்துருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த நான் நினச்சேன் இந்த இடத்துல மட்டும் தான் பிரச்சனை, இந்த சின்ன பையனை மட்டும் கடத்தின்னு போகிறது தான் இவங்க டார்கெட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தா மொத்த இடத்துலையும் வந்திருக்காங்க. அட் டைமில் மொத்த மாஸ்டரும் அந்த மாதிரி இருக்குது. எல்லாருமே குழந்தைய டார்கெட் வைக்கிற மாதிரி. இப்போ மெட்டல் பேட்டோட குழந்தை அவளையும் கூட்டின்னு போகலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கிறாங்க. மேபி இது பணைய கைதியாக வச்சு ஏதோ ஒரு பிளான் பண்ணுற மாதிரி இருக்குது. ஃபைனலில் பார்த்துக்கலாம், இப்போதைக்கு இழுத்துட்டு வா அப்படின்றானுங்க. அப்போ பெருசாக ஒரு பிளான் பண்ணுகிறாங்க. அண்டு காரோவையும் நோட் பண்ணுகிறானுங்க. அவனுக்கும் ஸ்பை வச்சு இவனுக்கும் லம்மு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தாங்க. இவனும் ஹீரோஸ் தானே அட்டாக் பண்ணுறான், அவனையும் கூட்டின்னு வாங்க, அந்த செல்லத்தை தூக்கின்னு வாங்கடா அப்படின்ற மாதிரி உள்ளே எவனோ வார்த்தான் அப்போ உத்தரவு குத்துனுங்கிறான்ற மாதிரி இருந்துச்சு. அண்ட் அந்த பறவையாக இருந்துச்சு. அது வந்து நம்ம காரோ கிட்ட அந்த இது கைக்கு வந்த மாதிரி இருந்தது. உள்ளே யாரோ ஹியூமன் இருந்துட்டு வெளியே மார்வேஷம் போட்டுன்னு வந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. அது என்ன கதைன்னு தெரியல, எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆச்சு. ஸோ இவங்களுக்கு எல்லாம் மாஸ்டர் மைண்டாக எவங்கிறான்னு தெரியல. அவன் உட்காந்து இப்போ ஒரு பெரிய பிளான் பண்ணுகிறான், மொத்தமாக இதை அழிச்சிட்டு நம்ம ஆக்குபை பண்ணோன்றதுக்கு இந்த குழந்தைங்களாம் வச்சு மாட்டுறதுக்கு பண்ணுறான். ஆனால் நம்ம காரோவுக்கு வந்து குழந்தைங்களை தொட்டாலும் இது பிடிக்கல அவனுக்கு. அவன் குழந்தை கூட அட்டாச்சாக தான் இருக்கான். ஸோ இப்போ இவங்களாம் வந்து அந்த குழந்தைக்கு கடத்துறது இப்படிலாம் பண்ணால் கண்டிப்பாக அதுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டான்னு தான் தோணுது. அதுக்கு எதிர்த்து நின்னாலும் நல்லாயிருக்கும், பார்க்கலாம். இல்லை குழந்தைங்கன்னு இல்லை, ஹியூமன்ஸ் கிட்ட வரல அவ்வளோதான். ஹீரோஸ்ன்னு சொல்கிறவன் இந்த வில்ல அந்த கதைக்கு தான் அவன் நிற்கிறான் தவிர சாதாரண ஆளுங்க இல்லை குழந்தைங்க அவங்ககிட்டலாம் வந்து அதான் குழந்தை மனசாக தான் இருக்கிறான். சின்ன வயசில் டிவி பார்த்து ஏன் ஹீரோஸ் நான் அந்த குழந்தை மனசோட தான் எப்படிங்கிறான். அந்த ஏஜ் இந்த உருவம் எல்லாம் பெருசாக இதே தவிர அந்த குழந்தை மனசு தான் அவனுக்கு இருக்குது. அதனால அவங்களுக்குள்ள அட்டாச் ஆகிற மாதிரி இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டுருக்கு. இவ்வளோ கலர் நடந்துட்டுருக்கு. மேபி நம்மளால் ஃபைட் போட மாட்டோம், அவ்வளோதான் டோர்னமெண்ட் நிறுத்திடுவாங்க, இப்போ எல்லாரும் இங்கே வர வச்சுருவாங்க அப்படின்னு பார்த்தா அப்பயும் டோர்னமெண்ட் நடத்திங்க. ஏன்டா அடையே ஊரே எங்கே அழிஞ்சு நிற்குது, சுடுகாடாக நிற்குது, எப்போ நீங்கள் டோர்னமெண்ட் நடத்துறீங்க, என்னடா இது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் பார்க்கல, எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக ஃபைனலில் ஃபைட் வர்றப்போ நிறுத்தி இங்கே பிரச்சனை வந்துச்சு வாங்கன்னு சொல்லிடுவாங்கன்னு தான் எனக்கு தோணுது. ஆனால் எனக்கு என்ன தோணுச்சுன்னா இந்த ஃபைட் நடக்கிற இடத்துல நம்ம சைத்தாமா இருக்கிற இடத்துல ஏ ரேங்க்லேருந்து வந்திருக்கான்னு ஒருத்தர் மட்டும்தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் ரேங்க்னு சொல்லி யாருமே மென்ஷன் பண்ணலை. ஸோ அப்போ ஹீரோ அகாடமிலேருந்து அந்த ஏ ரேங்க் ஒருத்தர் தான் வந்திருக்காருன்ற மாதிரி தான் தோணுச்சு. மற்றவங்களாம் பார்த்தா வேற எங்கெங்கே இருந்து வேற பேர் எல்லாமே புது ஆளுங்க தான், யாருமே நம்ம பார்த்து பழகினால எல்லாமே புதுசாக தான் இருந்தது. ஒருத்தர் 2 பேர் தான் நம்மளுக்கு பேஸ் தெரிஞ்சிச்சே தவிர மீது யாருமே நமக்கு தெரியும். அண்ட் அதுலேயுமே கடைசியாக ஒருத்தரை வந்து ஹைலைட் பண்ணி காமிச்சாங்க. ஃபேன் பேஸும் பயங்கரமாக இருந்தது. அண்டு வந்து காரோகிட்ட போட்டி போடணும்னு வெறித்தனமாக இருந்தேன்னு சொல்கிறாரு. ஸோ இங்கே சைத்தமாக ஃபைட் பார்த்ததும் எனக்கு ஒரு தரமான ஆப்னன் கழிச்சிட்டான்றாரு. மேபி இவருக்கு என்னன்னு தெரியல, இவர் ஸ்பெஷலாக வைக்கிறாங்க. ஆனால் என்ன நடந்தாலும் வாங்க தான் போகுது, ஓகே. இருந்தாலும் இதில் ஒருத்தர் ஸ்பெஷலாக தெரிகிறாரு அப்படின்றப்போ நோட் பண்ணல. இப்போ நம்மளுக்கு மெட்டல் பேட் அவரு ஸ்பெஷலாக தெரிஞ்ச மாதிரி இவரும் தெரிகிறாருன்னு பார்க்கலாம். ஆனால் சைத்தாமட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் யார் என்ன பேசினாலும் எவ்வளோ டவுன் பண்ணி பேசினாலும் தூசுமே தட்டி விட்டு போயிட்டே இருக்கான்.
என்னன்னா கற்று அதெல்லாம் வேஸ்ட் எனக்குலாம் அதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்ட்டு இந்த ஹேண்டில் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் நம்ம காரோ மெட்டல் பேட்டும் ஃபைட் போட்டப்போ இவர் வந்து அடிக்கடிக்க பவர் தான், ஆனாலும் அவனோட மூவ்ஸை வந்து ஒரு இடத்துல அவரால் தாக்கு பிடிக்க முடியல பாருங்க. அடிச்சிட்டாங்க, என்ன இருந்தாலும் அவர் அடிச்சிட்டாரு, இவரும் கீழே விழுந்துட்டாரு. அப்போது நம்ம ஜென்ஸோ கூட சொன்னார் சைத்தம்மா வந்து இது கற்றுக்கணும், இப்படியே போனாருன்னா அதை கற்றுக்காமல் போயிடுவார்னு அவன் சொன்னான் இல்லையா. அப்போது இது அவருக்கு சைத்தம்மாவுக்கு என்ன தான் 1 பஞ்சில் எல்லாத்தையும் பண்ணாலுமே அவனுக்கு கொஞ்சம் அந்த ட்ரிக்ஸ் கற்றுக்கிட்டு நல்லாயிருக்குன்னு தான் தோணுது. நம்ம காரோவை பார்க்கும்போது என்ன இருந்தாலும் ஹீரோ நம்ம ஹீரோயினை தான் அடித்து எல்லாம் தள்ளினாலுமே ஏதோ ஒரு இடத்துல ஒரு மிஸ்டேக் ஆகாதோ, அவன் அடிக்கிறத தாக்கு பிடிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஏதோ ஒரு இடத்துல வருமா, அப்போ நம்ம அந்த ஆர்ட்ஸ் வந்து அவனுக்கு யூஸ் ஆகுமோ, அப்போ கற்றுக்கிட்ட நல்லதோ அப்படின்னு தோணுது. இதுமே இருக்குது. ஏன்னா வந்து 6 மாதம் நான் இன்னும் பவர்ஃபுல்லாக வருவேன்றான். இங்கே நம்ம தாத்தாவும் அவங்க அண்ணனும் பார்த்தீங்கன்னா இன்னமும் இவனை தடுக்கணும் துடிச்சுன்னு தான் இருக்கிறாங்க. அது இன்னும் இவன் வந்து அப்கிரேட் ஆனான் அப்படின்னா மேபி நம்ம ஹீரோக்கு டஃப் கொடுப்பானோ. இப்போ அப்படி இல்லை தான், பட் ஃப்யூச்சரில் ஆச்சு அப்படி. ஓகே, இதெல்லாம் வீடியோ முடிச்சுக்கோ. மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.